ஈர்ப்பு விதின்றது நம்மளோட எண்ணங்களின் சக்தியை நமக்கு புரிய வைக்கிற ஒரு பயிற்சி. அதாவது நம்ம எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை சிந்தித்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான தாட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளுடைய சக்தியை வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நமக்கு நடக்காது, என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணுன்றதான் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலில் ஈர்ப்பு விதியை பற்றி இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்னப்படி சிறப்பாக அமைச்சிக்கணும் அப்படின்னா என்னென்ன பயிற்சிகள் செய்யலான்றது ரொம்ப டீப்பாக நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காம இருக்கீங்கன்னா நம்ம சேனல் இருக்கிற பல வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளை கற்றுக்கிறதுனால மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்குதுன்னு கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நல்லதோ கெட்டதோ இல்லை கவலையோ இல்லை ஒரு சந்தோஷமோ கூட பை டிஃபால்ட்டாக உங்கள் எண்ணங்களின் சக்தியினால தான் நடக்குது. அதாவது நம்ம இன்றைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எடுத்தால் தான் உங்கள் வாழ்க்கை மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற கஷ்டமான விஷயங்கள், நமக்கு பிடிக்காத விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சிந்தனை சரியாக இல்லாதனால, நம்ம எதையோ சிந்திக்கிறதுனால நம்ம தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில் ஈர்த்துறோம். சரி, மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிக்குள்ளே தான் வந்துட்டோம்ல, இனி என்ன பண்ணாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கூடாது. இந்த பயிற்சியில் இருக்கும்போது செய்யக்கூடாத சில விஷயங்கள் இல்லை நம்ம தவற விடுற சில விஷயங்கள் கூட தப்பான மேனிஃபெஸ்டேஷனை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றாவும் ஆனால் நடக்கக்கூடியது வேறு ஏதாவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன், இதில் பெருசாக பயமுறுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப எளிமையாகவும் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஈர்த்துற முடியும். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன இலக்கு இருந்தாலும் சரி, அந்த இலக்குக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அதுக்கு ஒத்துழைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மனுஷனுடைய எண்ணத்தை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. இதாவது இது டிப்பிக்கலாக சொல்லணுன்னா மேனிப்புலேஷன் தான் சொல்லணும். அதாவது இப்போது ஒரு அசட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதை அடையணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது இன்னொருத்தருடைய தான் இருக்குது. அப்போது அவர் எப்படியாவது அந்த அசட்டை எனக்கு வித்துடணும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு ஒரு உறவு பிடிச்சிருக்கும், அந்த உறவு உங்களை ஏற்றுக்க விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்கள நான் இந்த பயிற்சியின் மூலமாக இருக்கிறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இன்னொரு நபருடைய சொந்த வெறுப்புகளை எதிர்க்கிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போது எனக்கு பிடிக்காத விஷயத்தை எனக்கு திணிச்சு அப்படி இருக்கும். இதை நீங்கள் பயிற்சி மூலமாக செய்ய முடியாது. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது அடுத்தவருடைய ஃப்ரீ வில்லை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளை எதிர்க்கிற இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணாத விஷயங்களை போய் நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷனில், அது முக்கியமாக ஒரு மனுஷனாக இருந்தால் இதை பயன்படுத்தி மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நிறைய நேரங்களில் இப்போ நீங்கள் ஒரு மனுஷனை இந்த பயிற்சியின் மூலம் மாற்றுறீங்கன்னா திரும்பவும் அந்த மனிதன் அவனுடைய ஃப்ரீ வில்லுக்கு போக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அது தேவையில்லாத ஃப்யூச்சர் இஷ்யூஸ் நிறையா கொண்டு வரும். ஸோ எந்த காரணத்துக்காகவும் இன்னொரு நபருடைய சிந்தனையோ எண்ணத்தையோ மாற்றுறதுக்காக இந்த பயிற்சிகள் வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க, இது நான் நல்லதுக்காக யூஸ் பண்ணுறேன், ஒருத்தர் தவறான லைஃப்பில் இருக்கார், தப்பான வாழ்க்கைக்கு போயிட்டுருக்காரு, இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா, உங்களுக்கு நல்ல எண்ணங்களே இருந்தாலும் சரி, அந்த நல்ல எண்ணங்களை நீங்கள் பயிற்சியின் மூலமாக தெரிவித்தாலும் சரி, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு எதில் வைப்ரேஷன் லோவாக இருக்குது ஹையாக இருக்குது, அதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை அமையும். ஸோ நீங்கள் நேரடியாக உதவலாம், பயிற்சியின் மூலமாக உதவ முயற்சி பண்ணலாம், ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கைன்றது அவங்க என்னப்படி தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், ஈர்ப்பு விதி பயிற்சிகளுக்குள்ளே வந்தவொன்னு எல்லோரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணாட்டி நடந்துரும். அப்படி கிடையாது. உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் உங்களுடைய செயலும் கண்டிப்பாக ஒரு சேர இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம் பாஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் படிக்காமே இருப்பேன், அது பாசிபிள் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்கள் சிந்தனை உங்களுடைய தேவையை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு உங்களோட சென்சஸ் மூலிமா, அதாவது உங்களுடைய பார்க்குற, கேட்குற, செயல்படுற இந்த உணர்வுகள் மூலமா நமக்கு ஒரு தேவையை இங்கே இருக்குது, இப்படி போக முடியும், அடைய முடியும்னு தான் காமிக்குமே தவிர, நீங்கள் வெறும் எண்ணத்தால் மட்டும் ஒரு விஷயத்தை உருவாக்கி லைஃப்குள்ளே கொண்டு வர முடியுமானா கிடையாது. ஸோ சப்போர்ட்டிவ் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை ஒரு மேஜிக் பயிற்சியாக பார்க்காம, இது ஒரு மேஜிக்காக நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, அதை நீங்கள் நம்பாமல் உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு முடியுமோ அதை பண்ணுங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஆக்ஷன்லாம் இருக்கும், ஆனால் அதுக்கான தைரியமும் நம்பிக்கையும் அந்த ஒரு பார்வையும் சரியாக இருக்காது, எண்ணங்கள் சரியாக சிந்திக்காமல் இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம். அப்போது இந்த பயிற்சி செய்யும்போது கான்ஷியஸ் எப்பவுமே அந்த அல்டிமேட் ரிசல்ட்டுக்காக மட்டும் வேலை செய்கிறதுனால தற்காலிகமாக இருக்கிற தடைகளையும் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களையும் சரி பண்ண ஆரம்பிக்கும், இல்லை சொல்யூஷனை காமிக்க ஆரம்பிக்கும். நம்ம தேடுதலுக்கு தகுதியான ஒரு சுச்சுவேஷன்ஸை இந்த ப்ராசஸ் உங்களுக்கு உருவாக்கும். அதனால் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் நடக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேன், வெறும் எண்ணத்தில் மட்டும் ஒரு 1/2 hour சிந்திச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னா அதுக்கு இது பயிற்சி கிடையாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது, இதை நம்ம சொல்லும் போதே எண்ணம் சார்ந்த பயிற்சின்றோம்.
அப்போது ஒரு சைடில் ஒரு நம்பிக்கையும் இன்னொரு சைடில் வந்து ஒரு நம்பிக்கையில்லா தன்மையும் வச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம்ன்றது உங்களை விட்டு வெளியே இல்லை, ஏதோ மூணாவது ஒரு நபர் கிடையாது, அது ஏதோ உங்களுக்கு மேலேருந்து உதவுது, இந்த மாதிரியான மிஸ்டேக் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வேண்டாம். இங்கே பிரபஞ்சம் நம்ம மீன் பண்ணுறது நம்ம ஓன் கான்ஷியஸ், நம்ம அறிவை தான் சொல்கிறோம். அப்போது உங்களுடைய அந்த நம்பிக்கைன்றது உங்களை சார்ந்து இருக்கணும். செல்ஃப் டவுட்டோட எனக்கு என் மேலே நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஆனால் இது பண்ணால் நடக்கும்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ வாழ்க்கைக்குள்ளே நடக்க போகிற எல்லா விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸையும் நீங்கள் உள்ளிருந்து தான் உருவாக்குறீங்க, உங்களுக்குள்ளேருந்து தான் உருவாக்குறீங்க. அப்போ அந்த செல்ஃப் டவுட்டோட இந்த பயிற்சிகள் செய்ய முடியாது. இதுக்கு ப்ராக்டிசஸில் நிறையா அந்த செல்ஃபை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான பயிற்சிகள் இருக்குது, அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, கிராட்டிடியூட் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் டவுட்ஃபுல்லான பர்சன், ரொம்ப வந்து உங்களுக்கு செல்ஃப்லாம் டவுனாக இருந்தால் கூட இந்த மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். அப்போது செல்ஃப் டவுட்டை கேரி பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷம் என்னை பற்றி சந்தேகப்பட்டுக்கிட்டு என்னோடய எதிர்பார்ப்புகள் நடக்குமான்னு பயந்துக்கிட்டு அந்த டவுட்டோட மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஒரு ஓப்பன் மைண்டோட இந்த பயிற்சி அணுகுனிங்கன்னா மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆர் பாசிபிள். கடைசி விஷயம், இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், இது மட்டும் இல்லாமல் எந்த எண்ணம் சார்ந்த பயிற்சிகள்லையும் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் இன்கன்சிஸ்டன்சி. என்ன காரணம்னா, அதாவது தொடர் முயற்சி இல்லாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்பி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க, அதுக்கான பயிற்சிகள் செய்கிறீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. பட் அது ரிசல்ட் வந்து எனக்கு நாளைக்கு கிடச்சிருமா, அடுத்த வாரம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தாலேயோ இல்லை அதில் ஒரு பயத்தாலேயோ கூட சில பேர் பாதியில் விட்டுட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த மாதிரி எண்ணத்தை மாற்றிக்கிற பயிற்சியில் ஈடுபடும் போது கான்ஷியஸ் பொதுவாக வந்து ரிப்பல் பண்ணும். அதாவது நீ வந்து லைஃப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ண மாட்டேன்ற, இதெல்லாம் எப்படி இதில் நடக்க போகுது, சின்ன சின்ன சந்தேகம் வரும் இல்லையா, இதனால் கூட ப்ராசஸை பாதியில் விட்டுட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா, இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஃபன் கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிரந்தரமான சந்தோஷங்கள் அடையிறதுக்கு முயற்சி செய்யும்போது தற்காலிகமாக கிடைக்கிற சில சந்தோஷங்களை தவிர்க்க வேண்டிய விஷயங்களையும் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும், டீடாக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போது ஒரு மருந்து எடுத்துக்கும் போது ஒரு விஷத்தை கூட எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கும்போது இந்த ப்ராசஸில் சொல்கிற சில தவிர்க்க வேண்டிய விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராசஸை போரிங்காக பார்க்குறவங்க, இந்த ப்ராசஸில் குயிக்காக ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க, இந்த ப்ராசஸை ஒரு லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக மாற்றிக்கிறவங்க இதில் ஃபெயில் ஆகிடுறாங்க, அதாவது பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ ஈர்ப்பு பயிற்சிக்குள்ளே வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months கான்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு ரிசல்ட்ஸையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்த 3 to 4 months அந்த பீரியட் என்ன கணக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே அடாப்ட் ஆகி உங்கள் கான்ஷியஸும் இந்த சிந்தனைக்குள்ளே வந்து இந்த பயிற்சியை ஏற்றுக்கிறதுக்கான பீரியட் தான் நான் சொல்கிறேன். அதாவது இது ஒரு போரிங் ப்ராசஸ் கிடையாது, இதன் மூலமாக வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும், லைஃப் மாறுன்றதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்றதுக்கு அந்த 3-4 மாதம் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த பயிற்சிகள் இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியாது. அப்போது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனால் இந்த பயிற்சியில் அவுட்கம் பார்க்க முடியாது. ஸோ இந்த 4 விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் இன்றைக்கி இந்த பயிற்சியில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தான் மேக்ஸிமம் ரீசன்ஸாக இருக்க முடியும். அதர்வைஸ் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 3 மாதம் இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் தெரியும். சில பேர்த்துக்கு குயிக்காக மேனிஃபெஸ்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 month 2 monthல மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஒருவேளை இது பற்றின ஸ்டோரிஸ் நீங்கள் தமிழில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். நன்றி.